நம பார்வதி பதகே அரஹர மகாதேவா. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் வல்ல காசிக்கு வீசம் மிகுந்த கங்கைவராக நதீஸ்வர பெருமானுடைய கருணையினாலே இன்றைய தினம் இந்த கிரகண புண்ணிய காலத்தை பற்றி சிந்திக்கின்றோம். இறைவனுடைய கருணையினாலே இவ்வுலகினுடைய பல்வேறு நிகழ்வுகள் இயற்கையான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த இயற்கை நிகழ்வுகளிலே ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை இறைவன் நமக்கு அருளி கொண்டிருக்கின்றார். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரோ என்கின்ற அப்பர் சுவாமி வாக்கிற்கு இணங்க அனைத்து நிகழ்வுகளும் நிகழ்விப்பவன் இறைவனே. அதற்கேற்ப நவ கிரகங்களிலே நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு கிரகணம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. கிரகணம் என்றால் பிடித்தல் அர்த்தம். சந்திர கிரகணம் என்றால் சந்திரனை பிடித்தல், சூரிய கிரகணம் என்றால் சூரியனை பிடித்தல் என்று அர்த்தமாகின்றது. அதற்கேற்ப இன்றைய தினத்திலே ஏற்படுவது சந்திர கிரகணம். இந்த கிரகணங்கள் ராகு கிரஸ்த கிரகணம், கேது கிரஸ்த கிரகணம் என்று இரண்டு வகையா இருக்கின்றது. ராகு பகவான் சந்திரனை பிடிக்கக்கூடியது ராகு கிரஸ்த கிரகணம், கேது பகவான் பிடிப்பது கேது கிரஸ்த கிரகணம் என்று சொல்வார்கள். அதற்கேற்ப இப்ப இந்த ராகு பகவான் சந்திரனை மறைக்கின்ற ஒரு புண்ணிய காலத்திற்கு சந்திர கிரகணம் என்று பெயர். இந்த கிரகணம் என்பது புண்ணிய காலம். இந்த கிரகணம் என்பது அளவுக்கரிய புண்ணியத்தை தரக்கூடிய காலம். இந்த கிரகண காலத்திலே நாம் இறைவனை அதிகமாக பூஜித்து அவருடைய நாமங்களை சொல்லி நம்முடைய முன்னோர்களை தியானித்து அவர்களுடைய அருளை பெறக்கூடிய காலத்திற்கு கிரகண காலம் என்று பெயர். இந்த கிரகண காலத்திலே சிறப்பு பூஜைகள் செய்வது மிக சிறப்பானது. அதற்கேற்ப திருவாரூரிலே இந்த கிரகண புண்ணிய காலத்தில் தியாகராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்கிறார்கள். திரு அண்ணாமலையிலே இந்த கிரகண காலத்திலே தீர்த்தவாரி உற்சவம் செய்கின்றார்கள். இப்படி பல்வேறு ஆலயங்களில் கிரகண காலத்தில் ஆலயத்தை மூடாமல் சிறப்பு வழிபாடு செய்வது வழக்கமாக இருக்கின்றது. ஆகையினால் இந்த கிரகண காலம் என்பது ஏதோ ஒரு தீமை தரக்கூடிய காலம் என்று நாம் நினைக்க தேவையில்லை. அதை கண்டு நாம் ஐயம் கொள்ளக்கூடாது. கிரகண காலத்தில் எவ்வளவு நாம் இறைவனையினுடைய நாமங்களை ஜபித்து கொண்டும் இந்த தீட்சை பெற்று சிவ பூஜை செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாம் இந்த கிரகண காலத்திலே சிவ பூஜை செய்தால் பல மடங்கு பலன் கிடைக்கின்றது. அந்த காலத்திலே சிவ பூஜை செய்து கொண்டு இறை நாமத்தை ஜபித்து கொண்டு முன்னோர்களுக்கு உண்டான தர்ப்பணங்கள் செய்து வழிபாடு செய்வது இவைகளெல்லாம் அளப்பரிய புண்ணியத்தை தரக்கூடியது. இன்றைய தினத்திலே இரவு 9:55 கிரகணம் ஆரம்பமாகி இரவு 1:15 கிரகணம் விடுபடுகின்றது. இந்த காலத்தில் அனைவரும் கண் விழித்து இறை நாமத்தை ஜபித்து இறைவனுடைய சிந்தனையோடு கிரகண காலத்தை கழித்து அளப்பரிய புண்ணியத்திற்கு பாத்திரமாகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிவா திருச்சிற்றம்பலம்.